கிரிக்கெட் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ரச்சின் ரவீந்திராவை கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே ஆர்டிஎம் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. உண்மையுமே இந்த பை ஒர்த்தான ஒரு பையா? சேப்பாக் அண்ட் சிஎஸ்கே கண்டிஷனுக்கு இவர் சூட் ஆவாரா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ரச்சின் ரவீந்திரா a dynamic all-rounder in international cricket அப்படினே சொல்லலாம். நியூசிலாந்தை சேர்ந்த இவர் ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாரனாலையும் கவரக்கூடிய ஒரு பிளேயரா மாறிக்கிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி நம்பர் 8 நம்பர் 9க்காக விளையாட ஒரு பிளேயர் தான். ஆனா ஒரு வாய்ப்பு டாப் ஆர்டர்ல ஒரு பிராக்டிஸ் கேம்ல கிடைச்ச உடனே அதை அப்படியே புடிச்சுக்கிட்டு அங்கேயிருந்து பாத்தீங்க அப்படின்னா ஏனி மாதிரி ஏறி வந்துட்டாரு. வேர்ல்டு கப்போட இவரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ரீசன்ட் டைம்ஸ்ல டெஸ்ட்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ரொம்ப இம்ப்ரெசிவாவே இருக்கு. லாஸ்ட் இயரும் சிஎஸ்கே இவரை எடுத்தாங்க, இந்த இயரும் அவர் ஆர்டிஎம் பண்ணிருக்காங்க. சோ அப்ப கண்டிப்பா சிஎஸ்கேக்கு இவர் பயங்கரமா தேவைப்படுறாரு. சுரேஷ் ரெய்னாவோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமே அந்த நம்பர் 3 பொசிஷன் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிருச்சு. ஏன்னா நம்பர் 3 பொசிஷன் அப்படிங்கிறது சாதாரண பொசிஷன் இல்ல. எந்த அளவுக்கு ஒரு கேப்டனோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு டீம்ல முக்கியமோ அந்த அளவுக்கு நம்பர் 3 இறங்குறவங்களோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேமை ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போகணும்னா ஆங்கர் பண்ணணும், அடிக்கணும் அப்படின்னா அடிக்கணும், கேமை கடைசி வரைக்கும் நின்று பினிஷ் பண்ணணும் அப்படின்னா பினிஷ் பண்ணணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் 3 பொசிஷன் தலையில இறங்குறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். அதனாலதான் நீங்க வேர்ல்டு கிரிக்கெட்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் அந்த நம்பர் 3 இறங்குறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களாலதான் அந்த பொசிஷனை அடாப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அதேதான் ரெய்னா சிஎஸ்கேக்கு பண்ணிட்டு இருந்தாரு. ரெய்னாவுக்கு அப்புறம் இப்ப பண்றதுக்கு யாருமே இல்ல. நிறைய பிளேயர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, பட் அது சூட் ஆகல. அட் த சேம் டைம் ஒரு லாங் டர்மா விளையாடக்கூடிய ஒரு சின்ன பையன் அந்த இடத்துல இருந்தான் அப்படின்னா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சாங்க. அதனாலதான் ரச்சின் ரவீந்திராவை எடுத்தாங்க. இப்போ இல்ல, லாஸ்ட் இயர். இதை நான் சொல்லல, ஸ்டீஃபன் பிளமிங் தான் லாஸ்ட் இயர் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, நாங்க ரச்சின் ரவீந்திராவை அடுத்த ரெய்னாவா பாக்குறோம். சோ மேபி ரெய்னாவோட ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்ப சொன்னாரு. ரெய்னா ரிட்டையர் ஆனது எந்த காலம்? ஓகே. சோ அதுக்கு அடுத்தபடியா டெவான் கான்வேயோட இன்ஜுரி லாஸ்ட் இயர் நடந்ததுனால ரச்சின் ரவீந்திரா அன்பார்ச்சுனேட்டா ஓபன் பண்ற மாதிரி வந்துருச்சு. பட் ஆனாலுமே அவர் ரொம்ப நல்லா தான் பண்ணாரு. எஸ், நிறைய மேல கேம்ஸ் ஆனாரு, நிறைய பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் ஆனாரு அவரு. பட் கடைசியில அவர் நல்லா தான் பினிஷ் பண்ணிட்டு போனாரு அந்த ஆர்சிபி கேம்ல அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல ஏன் ரச்சின் ரவீந்திரா இஸ் பெஸ்ட் 5 ஃபார் சிஎஸ்கே அப்படின்ட்டு ஒரு 10 பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெர்சடைல் ஆல்ரவுண்டர். ரச்சின் ரவீந்திராவோட எபிலிட்டி பாத்தீங்கன்னா போத் பேட் அண்ட் பால்ல பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகி பெர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சோ சிஎஸ்கே மாதிரி ஒரு பேலன்ஸ்டு பிளேயிங் 11 இருக்கிற டீமுக்கு இவர் சூப்பரா சூட் ஆவாரு. ஏன்னா மேல டாப் ஆர்டர் ஆடணுமா ஆடிடுவாரு, கீழே ஸ்பின் பவுலிங் போடணுமா போட்டுருவாரு. சோ இவரோட இந்த வெர்சடைல் ஆல்ரவுண்டர் பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்டா நான் சொல்லுவேன். ரெண்டாவது நெக்ஸ்ட் சுரேஷ் ரெய்னா. இவரோட டைனமிக் பேட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல கேம் ஆங்கர் பண்ணக்கூடிய எபிலிட்டியா இருக்கட்டும், அதே நேரத்துல எங்க ஆக்சிலரேட் பண்ணணுமோ அங்க ஆக்சிலரேட் பண்ற அந்த திறமையா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிரர் ஆஃப் குவாலிட்டிஸ் சுரேஷ் ரெய்னாவோடது அப்படின்னு நான் சொல்லுவேன். எக்ஸாக்ட்டா சுரேஷ் ரெய்னா நான் அப்படி சொல்லிட மாட்டேன், பட் அந்த குவாலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. மேபி இவரை அடுத்த சுரேஷ் ரெய்னாவா உருவாக்கலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இவரோட பெர்ஃபார்மன்ஸ். எஸ், ரச்சின் ரவீந்திரா ஒரு பிரேக் த்ரூ இயரா தான் லாஸ்ட் இயர் இருந்துச்சு. எஸ், எக்ஸைட்டிங்கான கேம்ஸ் நம்ம அவர்கிட்ட இருந்து பார்த்தோம். அடால் துடாலா விளையாண்டாரு, அண்டர் பிரஷர்லயும் அந்த கடைசி ஆர்சிபி கேம் சூப்பரா விளையாண்டாரு. பட் ஸ்டில் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இந்த வருஷம் அதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கரெக்டா சூட் ஆவாரு. அதே நேரத்துல டிபெண்டபிள் மிடில் ஆர்டர் ஆப்ஷனா இவர் இருப்பாரு. எஸ், இந்த வருஷம் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால அந்த நம்பர் 3 ஆட முடியல, ஒரு நம்பர் 4 நம்பர் 5 இறக்கி விடலாம், இல்ல ஓப்பனிங் இறக்கி விடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவரை கண்டிப்பா இறக்கி விடலாம். பிகாஸ் இவர் டிபெண்டபிள் தான், எங்க வேணாலும் அடாப்ட் பண்ணி எங்க வேணாலும் விளையாடுவாரு. ஒரு ஃப்ளோட்டிங்காவே இவரை நீங்க வச்சுக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ நம்பர் 3 பொசிஷன் தான் இவருக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு தோணுது. அதுக்கு அடுத்தபடியா இவரோட பவுலிங் ஆன் சேப்பாக் பிச்சஸ். இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பண்ணக்கூடிய ஒரு ஹை எஃபெக்டிவ் பிளேயர். சோ சேப்பாக் மாதிரி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ்ல இவர் கண்டிப்பா ப்ரூவன் பிளேயரா தான் இருப்பாரு. லாஸ்ட் இயர் பெருசா இவரை யூஸ் பண்ணல, ஆனா இப்ப வர்ற காலங்கள்ல இவர் விளையாண்டாரு அப்படின்னா இவரோட ஸ்பின் அதையும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆறாவதா பாத்தீங்க அப்படின்னா யூத் வித் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், இவர் சின்ன பையன் தான், ஆனா இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் அதிகமாவே ஆயிருச்சு. ஏன்னா 2 வேர்ல்டு கப் ஆடிட்டாரு, அதே நேரத்துல வேர்ல்டு ஃபுல்லா போய் டெஸ்ட் ஆடிட்டு இருக்காரு, அங்க நிறைய டொமஸ்டிக் கேம் ஆடி இருக்காரு. இந்தியா மாதிரி கண்டிஷன்ல சூப்பரா பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு ஹை பிரஷர் சிச்சுவேஷன்லயும் கேமை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற மைண்ட் செட் இவருக்கு இருக்கு. சின்ன பையனா இருந்தாலும் நல்ல இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கா. சோ இவனை லாங் டர்மா வச்சுக்கலாம். அதே நேரத்துல ஆர்டிஎம் வேல்யூ பையாங்கிற
ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கு. ஏன்னா இந்த ஆர்டிஎம் துஷார் தேஷ்பாண்டே மேல போட்டிருக்கலாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு பிளேயரை நீங்க செக்யூர் பண்ணணும், அதுவும் 4 கோடி ரூபாய்க்கு அவர் கிடைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆர்டிஎம் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா இது ஒரு ஸ்டீல் பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவரோட கேலிபருக்கு 4 கோடிங்கிறதே கம்மி தான். அவர் கண்டிப்பா அதிகமா போகணும். ஆனா ஏன் டீம்ஸ் பிட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் சூப்பரான ஒரு ஆர்டிஎம் வேல்யூ பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா இவரோட ஃபீல்டிங்குங்க. எப்படி சுரேஷ் ரெய்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் இல்லாம ஃபீல்டிங்ல தனிச்சு தெரிஞ்சாரோ, எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திராவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு பிளேயர் தான். ரீசெண்டா சீகா சாரோட வீடியோல வந்து அனிருதா ஸ்ரீகாந்த் சார் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு நல்ல ஃபீல்டர் தான், ஆனா எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டர் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து அதுல மறுப்பு இருக்கு. ரச்சின் ரவீந்திரா இஸ் an extraordinary fielder. எஸ், அந்த டெஸ்ட் சீரிஸ் அவர் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுல அந்த மேட்ச்ல கொஞ்சம் போரா இருந்துச்சுதான். ஆனா மத்தபடி நான் பார்த்திருக்கேங்க ரச்சின் ரவீந்திராவை நிறைய டொமஸ்டிக் கேம்ஸ்லயே நான் பார்த்திருக்கேன். அந்த பையன் செம்ம டேலண்ட் ஃபீல்டிங்ல. ரொம்ப 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 கணிசமா அந்த பையன் வந்து கேட்ச் விட்டெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஃபீல்டிங் அந்த ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸ்ட்ரானரியான ஃபீல்டர். அதுக்கு அடுத்தபடியா ஒரு மேபி ஃபியூச்சர் லீடர் ப்ராஸ்பெக்டா பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது மாதிரி யங் டேலண்ட்ஸை நீங்க க்ரூம் பண்றப்போ உங்களோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று என்ன ஆட் ஆகும்னா, மேபி ஃபியூச்சர் லீடர்ஷிப் குரூப்லயோ இல்ல கேப்டன்சி ஆப்ஷனாகவே இந்த பையனை பார்க்கலாமே அப்படிங்கிறது தான். ஸ்கில் இருக்கா? இருக்கு. அவரால் கேமை வழி நடத்த முடியுமா? முடியும். நல்லா பேட்டிங் பண்றாரு. அப்புறம் என்ன லீடர்ஷிப் குவாலிட்டியும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ஸ் யோசிப்பாங்க. பட் ஒரு ஃபாரின் பிளேயர் ஆப்வியஸ்லி அது சான்சஸ் கிடையாது. ஆனா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ள இவர் இருப்பாரு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப ரெய்னா இருந்தப்போ தோனி, ரெய்னா, மெக்கலம், ஃபேப் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதான் லீடர்ஷிப் குரூப். அந்த மாதிரி லீடர்ஷிப் குரூப்ல ஃபியூச்சர்ல ஒரு ருத்ரா ஜெய்க்வாட், ரச்சின் ரவீந்திராலாம் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பத்தாதா ஃபேனோட எக்ஸைட்மெண்ட்டுங்க. சிஎஸ்கேவோட ஃபேன் பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ரீசோனேட் ஆனதுக்கு காரணம் எம்எஸ் தோனி அண்ட் சுரேஷ் ரெய்னாவோட லெகசி அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெய்னா ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டாரு. தோனி ஃபியூச்சர்ல ரிட்டையர் ஆயிருவாரு. அதுக்கப்புறமும் இந்த பிராண்ட் வேல்யூவை இந்த ஃபேன் எக்ஸைட்மெண்டோட கொண்டு போகணும் அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அந்த லெவலுக்கு க்ரூம் ஆகணும். இப்ப ருத்ராஜ் மேல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதே எக்ஸைட்மெண்ட் ரச்சின் ரவீந்திரா மேலயும் இருக்கு, பத்திரானா மேலயும் இருக்கு. சோ இது மாதிரி பிளேயர்ஸ் நீங்க உருவாக்குறப்பதான் பிராண்ட் வேல்யூமே வந்து அதிகரிக்கும். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வைஸ்ல ரொம்ப இது. சோ அதுவுமே நமக்கு ஒரு எக்ஸைட் பண்ற ஒரு விஷயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இதை தாண்டி வந்து எக்ஸைட்டிங் டேலண்ட்டுங்க. அண்ட் நியூசிலாந்து டீமே இவரை பயங்கரமா குரூப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு 10 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் நீ இன்னும் 10 மேட்ச் இருப்பங்கிற நம்பிக்கை இவருக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்துல சின்ன பையன் அப்படிங்கிறதுனால நிறைய இந்த பையன்கிட்ட வந்து ட்ரை பண்றாங்க. லைக் பவுலிங், பேட்டிங்ல பொசிஷன் மாத்தி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்றாங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல கூட நான் ஒரு இன்டர்வியூ நியூசிலாந்தோட கோச் கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர் அடுத்த 10 வருஷத்துல மேபி அடுத்த கெயின் வில்லியம்சனாவோ இல்ல அவர் இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் பேர்லாம் சொல்லி அவர் ஆகுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வேர்ல்டு கிரிக்கெட்ல இருக்கிற நிறைய பேர் அவரை பிலீவ் பண்றப்போ ஆப்வியஸ்லி ஒரு சூப்பரான பை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சுரேஷ் ரெய்னா இஸ் அரைவ்டு. இதுல ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மேட்டர் அப்படின்னா, அவர் வந்து பிளேயிங் லெவல்ல ஆடணும். அது இந்த வருஷம் நடக்குமா நடக்காதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து ரச்சின் ரவீந்திரா பத்தி என்ன? இவர் வந்து பெஸ்ட் பையா இல்ல ப்ரோ இவர் ஒரு ஒஸ்ட் பை தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒஸ்ட் பைக்கான காரணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனில் தன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.